நாம வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து let a equal to the set of all natural numbers less than 8, b equal to the set of all prime numbers less than 8, c equal to the set of even prime numbers prime numbers கொடுத்துட்டாங்க. verify கொடுத்து a intersection b cross c equal to a cross c intersection b cross c ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஏ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன வரும், 1 2 3லேருந்து ஆரம்பிக்கும். அதை எழுதிக்கிறோம். 1 2 3 4 5 6 லெஸ் தென் 8ன்னு கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில். ஸோ 7 வரைக்கும் தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு பி வேல்யூ எழுதுகிறோம். பி என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரைம் நம்பர்ஸில் நமக்கு என்னன்னு தெரியும், 2 3 5 7 லெஸ் தென் 8ங்கிறங்காட்டி 8 வராது. அது இல்லாமல் 8 ப்ரைம் நம்பரும் கிடையாது. ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம். 2 3 5 7 மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். சி வந்து 2 என்ன, த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 தான் வரும். ஏன்னா இந்த ப்ரைம் நம்பர்ஸ்லேயே வந்து 2 மட்டும்தான், ஒரே 2 ஒன்லி 1 நம்பர்ஸ் மட்டும்தான் ஈவன் நம்பர். ரிமைனிங் எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பரில் இருக்க ஈவன் நம்பர் அப்படின்னு சொன்னாலே கண்ணை மூடிட்டு நம்ம 2 எழுதிடுவோம். ஓகேவா? அப்போ சி வந்து 2. இப்போ இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? அப்போது ஏ intersection b equal to a value 1 2 3 4 5 6 7 intersection b value 2 3 5 7. அப்போ a intersection b என்ன, இதுக்கு காமனாக இருக்குது 2 3 5 7 அது எழுதிட்டோம். a intersection b cross c. அப்போ இதோட வேல்யூ இன்ட்டு சியோட வேல்யூ. சி வந்து 2. அப்போ 2 2, அப்போ 3 2 5 2 7 2. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் LHS. நெக்ஸ்ட் RHS. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். ஏ வேல்யூ வந்து 1 2 3 4 5 6 7 இன்ட்டு சி வந்து 2. இப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணனா 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 கிடச்சிச்சா? நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி. பி வேல்யூ என்ன, 2 3 5 7. சி வேல்யூ என்ன, 2. அப்போது 2 2 3 2 5 2 7 2. இதுதான் நம்ம பி கிராஸ் சி. ஆர்ஹெச்எஸ் என்ன, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு, இது என்ன இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது எடுத்தோம். 2 2 3 2 5 2 7 2 இந்த வேல்யூஸ் தான் காமனாக இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இது நம்மளோட எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. A intersection B into C equal to A cross C intersection A B cross C verified. இப்போ 7th செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B minus C equal to A cross B minus A cross C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். அதோட சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்போது b மைனஸ் சி ஈக்குவல் டு பி என்னென்னா, பி வேல்யூ என்ன 2 3 5 7 மைனஸ் சி வேல்யூ என்ன 2 நமக்கு தெரியுமா? அப்போ b மைனஸ் சினா இப்போ 2 இருக்குது. 2வை விட்டுட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அடுத்து அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். 3 5 7 எழுதிட்டோம். அப்போது a கிராஸ் b மைனஸ் சி. இப்போ a வேல்யூ என்ன 1 2 3 4 5 6 7 தெரியும். இன்ட்டு b மைனஸ் சி வேல்யூ என்ன 3 5 7 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7.
ஸோ இதுதான் இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி எழுதும்போது ஏதாச்சும் நம்பர் மிஸ் பண்ணிட்டோமா என்னங்கிறது எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணலான்னா, எவ்வளோ இருக்குது ஏ வந்து 1 2 என் ஆஃப் ஏ என்ன 1 2 3 4 5 6 7. ஸோ என் ஆஃப் ஏ வந்து 7. அப்போ என் ஆஃப் பி மைனஸ் சி என்ன 1 2 3. அப்போ 3 × 7 என்ன 21. அப்போ இங்கே கவுண்ட் பண்ணணும் 21 செட்ஸ் இருக்கா அப்படின்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. அப்போ 21 செட்ஸ் இருந்ததுன்னா அப்போ நம்ம கரெக்டாக எல்லாமே கவர் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1, அதாவது எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஏ கிராஸ் பி. ஏ வேல்யூ என்ன 1 2 3 4 5 6 7. கிராஸ் பி வேல்யூ என்ன 2 3 5 7. ஓகேவா? அப்போ 1, 2, 2, 3, 3, 3, 4, 5, 4, 5, 5, 7. Sorry, 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. ஸோ அப்படியே எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ வேல்யூ என்ன 1 2 3 4 5 6 7 இன்ட்டு 2. அப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சா இதை மல்டிப்ளை பண்ண வேணும். 1 2 அடுத்து 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ஆர்ஹெச்எஸ் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் சி மைனஸ் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரெண்டுலேயும் மைனஸ் பண்ணுறேன்ட்டு மீதி இருக்க வேல்யூஸ் என்னவோ அதை எடுத்து எழுதுகிறோம். அப்போ இதே மைனஸ் பண்ண மீதி இருக்க வேல்யூ என்ன 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். So, hence LHS equal to RHS. From equation 1 and 2, A cross B bracket B minus C equal to A cross B minus A cross C. அப்படிங்கிறது நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஏன்னா equation 1 and